அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 5 முதல் 12 முடிய உள்ள பகுதியின் சுருக்கம். இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். அதற்கு ஆந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார். இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்வை நாம் பல முறை கேட்டிருப்போம். இது குறித்து பல பிரசங்கங்களையும் இறை வார்த்தைகளையும் கேட்டிருப்போம். ஆனாலும் இதிலிருந்து ஒரு புதிய பாடத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். என்ன பாடம்? ஆண்டவர் அதிசயம் செய்தார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த அதிசயம் செய்வதற்கு ஒரு சிறுவன் உதவி இருக்கிறான். யார் அந்த சிறுவன்? தெரியாது. அவருடைய பெற்றோர் யார்? தெரியாது. யாருடன் வந்தான்? தெரியாது. ஆனால் அங்கிருந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தின் மத்தியிலே, ஆண்கள் மட்டுமே 5000, அப்போ பெண்கள் வேறு இருப்பார்கள். அவ்வளோ பெரிய கூட்டத்தின் மத்தியிலே இவன் ஒருவன் இயேசு சொன்னதை கவனித்து தான் வைத்திருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் முழுவதையும் கொடுக்க சம்மதிக்கிறான். சம்மதித்தது மட்டுமல்ல, அதை அந்திரேயாவிடம் கொடுத்து இயேசுவிடம் கொடுக்க வைக்கின்றான். அந்த கொடுக்கிற செயல்தான் இயேசு அதை 1000களாக பெருக்கினார். 5000 பேரும் உண்ட பிறகு கூட 12 கூரைகளை மீதி எடுக்க முடிந்தது. இந்த சிறுவன் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன பாடம்? அவன் இயேசுவை முழுமையாக நம்பினான். இவர் நல்லவர், நன்மைகளை செய்வார், நம்பினான். 2வது, தன்னிடம் இருப்பதை கொடுக்க முன் வந்தான், தாராளமாக முன் வந்தான். பாருங்கள், தனக்குன்னு கொஞ்சம் கூட வச்சுக்கல. பாருங்கள், நான் ஒரு அப்பம் வச்சுக்கிறேன், நீங்கள் மீதி எடுத்துகிட்டு போகணும்னு கொடுக்கல. எனக்கு வேணும் இல்லைன்னு கேட்கல, தாராளமாக கொடுக்க முன் வந்தான். இயேசுவார இந்த 5 அப்பங்களை கொண்டு எவ்வளோ பேருக்கும் உணவளிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறான். பாருங்கள், இதோ பெரிய நம்பிக்கை. இயேசுவின் நல்லவர் என்பது நம்புறது ஒன்று, இதை இவரால் செய்ய முடியும்னு நம்புகிறான். பார்த்தீங்களா? இந்த நம்பிக்கை தான் பெருசு. அவனுடைய சுயநலமற்ற பண்பு, தன்னை யாருன்னு காட்டிக்கலை, என் பேர் சொல்லலை, ஏசடி என் பேரை சொல்லுங்கலாம் சொல்லலை. பார்த்தீங்களா? பெருமை பேசாத சுயநலமற்ற பண்பு. அவனுடைய செயல் கடவுளின் செயலுக்கு ஒரு ஷேர் கொடுக்குற மாதிரி ஆயிடுது. தன்னுடைய ஷேரை கொடுக்குறான். ஆண்டவர் அதிசயம் செய்வதற்கு தனது பங்களிப்பை கொடுக்கிறார். நாம் என்ன பங்களிப்பை கொடுக்குறோம் ஆண்டவருக்கு? ஆண்டவர் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் நம்மிடத்தில் ஒரு பங்கு எதிர்பார்க்கிறார். அந்த பங்களிப்பை நாம் கொடுக்கிற பொழுது அந்த செயல் நிறைவாகிறது, ஆண்டவர் மகிமைப்படுகிறார். அவனுடைய சிறிய உதவி தான் அது. அவ்வளோ பெரிய ஜனத்துக்கு 5 அப்பன்றது சாதாரண விஷயம். ஆனால் அந்த சிறிய உதவிதான் பெரிய செயலாக மாறுகிறது. கடவுளுடைய திட்டத்திற்கு முழுமையாக தன்னை விட்டு கொடுத்தான். பார்த்தீங்களா? அந்த செயல்தான் ஆண்டவர் அதிசயங்களை செய்வதற்கு உதவியாக இருந்தது. இத்தகைய சிறப்பான ஒரு பண்பை இந்த பையன் பெற்றிருந்திருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, இந்த இயேசுவை நாமும் நம்புகிறோம். அவரால் அதிசயங்களை செய்ய முடியும் என்று நம்புகிறோம். இந்த சிறுவனைப் போல நமது பங்களிப்பை கொடுக்க விரும்புகிறோமாம்? முடிகிறதா? சிறிய கரத்தில் இருந்த 5 அப்பங்கள் பெரிய கரம், இயேசுவின் கரம் பெரிய கரத்திற்கு மாறின உடனே அது 5000 பேருக்கான உணவாக மாறுகிறது. நம்முடைய ஒவ்வொரு சிறிய ஆண்டவருக்கென்று அவளுக்கு விருப்பத்திற்கென்று செய்கிற ஒவ்வொரு சிறிய செயலும் நிச்சயமாக பெரிய செயல்களாக மாறி அதிசயங்களை காணப்பண்ணும். நாம் நம்மிடம் இருக்கிற எதை ஆண்டவருக்கு கொடுக்க சம்மதிக்கிறோம்? ட்ரை பண்ணுவோம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தை, இந்த காலை வேளையில் அந்த சிறுவனுடைய செயல் மிகப்பெரிய அதிசயத்தை செய்து இன்றைக்கி எங்களை மலைப்பாக்கி இருக்கிறது. எங்கள் வாழ்வில் நாங்களும் இந்த சிறுவனைப் போல எங்களிடம் இருப்பதை
இயேசுவை நம்பி எங்களுடைய பங்களிப்பாக கொடுப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. அவர் அதை கொண்டு அதிசயங்களை செய்யட்டும் ஐயா. நீ அப்படி செய்வதற்கு நல்ல மனசை எங்களுக்கு கொடுங்க. எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.